சீரியஸ்லி இப்போ தோணுதுங்க, முத்துக்குமரனும் ரவீந்தரும் ஒன்னா கேம் ஆடி இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அனலைஸ் பண்றதுல வேற லெவல் இருக்காங்க. இந்த இடத்துல ஃபேட்மேன் இருக்காருல்ல, அவர் உள்ள வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த மத்தவங்க மண்டைக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் அதுக்கு அதை பண்றதுக்கான காரணம் என்னன்னு வெளியில இருந்து பார்க்க நம்மளுக்கு தெரியும். நான் லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ லைவ்ல ஒரு விஷயம் நடந்தது, அதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனுங்க ரெண்டு பேருமே உள்ள இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே சமயத்துல முத்துக்குமரனும் சரி ஃபேட்மேனும் சரி ரெண்டு பேருமே உள்ள இருந்து கேம் ஆடி இருந்தா எப்படி இருந்திருக்கும். ஆக்சுவலா இவரு ஒரு பக்கம் யோசிச்சு மத்தவங்களை வந்து எப்படி சொல்றது, மத்தவங்களை இவர் வலையில எப்படி விளை வைக்கிறதுன்னு இவர் ஒரு பக்கம் யோசிச்சிருப்பாரு. இன்னொரு சைடுல வந்து முத்துக்குமரன் வந்து அவர் சைடுல வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சைடுல யோசிச்சிருப்பாரு. சீரியஸ்லி வேற லெவல்ல இருந்திருக்கும் தான் தோணுது. ஃபேட்மேன் எல்லார் மண்டையிலயும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காருல்ல, அது என்ன அப்படின்றத கிளியரா புட்டு வச்சுட்டான் அப்படின்றத இங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இப்பதான் புரியுது. ஓ, ரவீந்தர் இதுக்கோசம் தான் பேசுறாரோ அப்படின்ற மாதிரி. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, வர்ஷினி இருக்காங்களே, அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, எங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஆக்சுவலி 8 பேர் உள்ள வந்தோம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்துக்குமரன் ஒவ்வொருத்தரும் எதுக்காக உள்ள வந்தாங்க, என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி கிளியரா புட்டு வைக்கிறாப்ல. அதுலயும் ஃபேட்மேனை பத்தி சொன்னார் பாருங்க. ஃபேட்மேனை பொறுத்த வரைக்கும் அந்த பெட்டி எடுக்கிறது, அவருக்கு வந்து இந்த கப் அடிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லைங்க. ஏன்னா இப்போ கேம் ஆட வந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. அவருக்கு தெரியும் என்ன நடக்கும், என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவர் கிளியரா தெரியும். அவர் இப்போ வந்தது எதுக்கோசனா, அவர் வந்து இப்போ யாரு, இப்போ நீங்களாம் நினைச்சிருப்பீங்களா இவங்க பெட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க இல்லாம இப்போ வேற ஒருத்தவங்க அந்த டாப் 5ல இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து பெட்டி எடுக்க வச்சுட்டு போவார். அதுதான் அவரோட கேம் பிளே. ஒரு ரிவ்யூவரா அங்க அவர் கெத்த காமிக்கணும்னா அதை தான் பண்ணுவார். வெளியே போய் கெத்தா சொல்லலாம்ல, இந்த மாதிரி நான் வந்து போய் அங்கே டாப் 5ல இருந்த ஒருத்தனை வந்து பெட்டி எடுக்க வச்சேன், டிக்கெட் ஃபினால வின் பண்ணிட்டு இருந்த ரயனை வந்து பெட்டி எடுக்க வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல. ஸோ அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரவீந்தர் பக்காவா காலில இருந்து பண்ணிட்டு இருக்காரு. நேத்தே பண்ண ஆரம்பிச்சாரு. காலையில பார்த்தீங்கன்னா அதுக்கான விதையை தான் போட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கத்தில் முத்துக்குமரன் இன்னொரு சோஃபால உட்காந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி கிட்ட சொல்லும் போது எனக்கு அப்படியே என்னடா அங்கே நடக்கிறது எப்படி இங்கே எப்படி சொல்றது, ஒரு விஷயம் வெளியில் நடக்கிறது சில மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கரெக்டாக உள்ள சொல்லுவாப்ல. ஸோ அங்கே ரவீந்தர் வந்து அந்த பக்கம் சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்கிறது இந்த பக்கம் வந்து கிளியரா சொல்லிட்டு இருக்காப்ல. அவரோட பிளான் இதாங்க, உள்ள வந்து அந்த டாப் 5ல இருக்க யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பெட்டி எடுக்க வச்சுட்டா அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா ரயன் கிட்ட அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இதை பார்ப்பா ரயன், டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சாங்கல்ல, அவங்க வந்து பெட்டி எடுத்தா அது பயங்கரமான பேரா இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரீச்சா இருக்கும். டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சு அதே மாதிரி பொட்டியை எடுத்துட்டான்டா, அவன் தாண்டா கெத்துங்க, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரயனை மண்டையை கழுவிட்டு இருக்காரு. ரயன் சொல்றாரு அது அந்த அளவுக்கு இருக்காது சார், டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சதுன்னு அதுக்கு ஃபினாலே போகணும், அங்கே போய் நின்னோம் ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்றதுக்கோசம் அந்த இதை ஜெயிச்சது. ஸோ அந்த சமயத்தில் வந்து அது ஜெயிச்சுட்டு திருப்பி இப்போ நான் பொட்டி எடுத்தா இப்படி ஒரு மாதிரி இருக்காது அது அப்படின்னு கேட்கும்போது, டேய் பெட்டி எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, பேர் கடைசி வரைக்கும் பேர் நிற்கும்டா, பெட்டி எடுத்தா எப்பவுமே பேரை ஞாபகம் வச்சுப்பாங்கடா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ நீ டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சு நீ என்ன பண்ணுன்றதை காமிச்சிட்ட, இதுக்கப்புறம் நீ என்ன காமிக்க போற, ஏன்னா உனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கப்படிக்க உனக்கு வந்து வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது, இல்லை சார் எதுனா மாறலாம் அப்படின்னு நம்ம ரயன் சொல்றாப்ல. ஏன்டா பச்சைக்கிளி உனக்கு ஒன்றும் புரியல, நீ கப்படிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி தெளிவாக அவர் சொல்றாரு. அவர் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, ஆக்சுவலி இவன் வந்து ஃபினாலே போய்ட்டு தெரியும், இவனை பொட்டி எடுக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு பங்கு கெத்துது, நான் போய் மாத்தி விட்டு அப்படின்ற. ஆனால் ரயனுக்கு அது பிளஸ்ஸா மைனஸான்னு கேட்டீங்கன்னா பச்சைக்கிளிக்கு அதுதான் பிளஸ். ஏன்னா பச்சைக்கிளி என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, இப்படியே நம்ம முத்துக்குமரன் அடிச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபினாலே போய் கப் அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கு. அது வாய்ப்பு இல்லை. கேம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் இல்லை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கேம் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு ஓட்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் டாப்பில் இருக்காப்புல. அதுவும் பாதி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ஓட்டில் இருக்காங்கன்னா முத்துக்குமரன் கிட்டத்தட்ட 90,000 ஓட்டில் இருக்காரு. ஸோ எப்படின்னா இப்போ எப்படி சொல்றது, ஒரு 20% இல்லை சார், 20,000 10,000 அந்த மாதிரி ஓட் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு கொஞ்சம் பீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் யார் வின்னரு யார் ரன்னர் அப் அப்படின்றதே கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த சீசனில் வந்து இப்போயே நம்மளுக்கு வந்து கெஸ் பண்ணிடலாம். இந்த சீசன் ஆக்சுவலி இவ்வளோ டஃபாக வந்தது. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 வாரத்துக்கு முன்னாடி யார் டைட்டில் வின்னர் தெரிஞ்சிடும். ஸோ இந்த சீசன் வந்து கொஞ்சம் க்ளோஸா வந்தா கண்டுபிடிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இந்த ஓட்டிங் வச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிடலாம், கம்பல்சரி முத்துக்குமரன் டைட்டில் அடிச்சிருவாரு, சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்பா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. இது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் கன்வே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் தான் கன்வே பண்ணாரு. அவர் கன்வே பண்ணதுக்கான ரீசன் என்ன, மற்றவங்க வந்து பொட்டி எடுக்கிறது வந்து சண்டை போட வைக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் பொட்டி வருமா வராதா அப்படின்றது யாருக்கும் தெரியல. அதுலயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போகுது, பொட்டி வைப்பானுங்களா மாட்டானுங்களா, ஏன்னா டான்ஸ் மாரதான் அந்த டாஸ்க்லாம் வேற வச்சிருக்காங்க போது பொட்டி எடுக்கிறது கொஞ்சம் டவுட் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவரோட மோட்டிவ் என்னன்னா ரயனை பொட்டி எடுக்க வைக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போதைக்கு பொட்டி எடுக்க யார் வாய்ப்பு அதிகம்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா தான். அதுலேயே சாச்சனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட சாச்சனாவும் சரி அதுக்கு ரியாவும் சரி அவங்க இன்டே கொடுத்துறாங்க, நீ பொட்டி எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பவித்ராவும் இப்போ சமயகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொட்டி வந்தோன்னு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது பவித்ராவாக தான் இருக்கும். இந்த பக்கம் ரயன் மண்டே பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் முடிஞ்ச அளவு கழுவிட்டு தான் இருக்காரு. அவர் கழுவுறாருன்னு சொல்றதை விட அவர் வந்து ஒரு பக்கம் கழுவுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ரயன் எடுத்தா அவருக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஒருத்தன் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிருக்கான், அவன் முன்னாள் ஃபினாலே போய்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா 5 நாளா இந்த 5 நாளைக்கு ஒரு 10 லட்சத்தை விடுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் பைத்தியக்காரன் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு செட்டு கிடைக்காது
கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்ட் தாங்க, இந்த மாதிரி செட்டு கிடைக்காது. ஓகே, அந்த 5 நாள்ல ரயன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ என்ன மேட்டர்னா, கடைசி வாரங்களில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. கடைசி வாரத்தில் என்ன பண்ண முடியும், கெஸ்ட் வீக் மாதிரி தான், சும்மா எப்படி சொல்றது, சின்னதாக செலிப்ரேஷன் மட்டும் தான் இருக்குமே தவிர கடைசி வாரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ என்ன சொல்கிறீங்களா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பணத்துக்கோசம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கோசம் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா இது வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி செட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களே நிறைய பேர் உள்ள யோசிக்கிறாங்க. அருண் இந்த மாதிரிலாம் ஆளுங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பேசுகிறப்ப பேச்சுக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போ யோசிச்சிருக்கணும், மொதல் நாள் வீட்டுக்குள்ள வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ யோசிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது லைஃப்பில், இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்களே அப்படின்னும் போது மொதல் நாள் யோசிச்சு அப்போதுலேருந்து கேம் ஆடி இருந்தால் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கடைசி வாரம் வந்துடுவாங்களா, கடைசி வாரம் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இப்போ 10 லட்சம் முக்கியமா இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியமா, இந்த 5 நாள் முக்கியமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த 10 லட்சம் 15 லட்சத்தை விட்டுட்டு போகிறது என்ன பொறுத்தவரைக்கும் பைத்தியக்காரன். ஏன்னா இந்த மேட்டர் என்ன தெரியுமா, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, கடைசி 4 நாள் தான். பொட்டி வச்சா சொல்கிறேன், இப்போ வரைக்கும் ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்போது பொட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்கேஸ் வச்சா சொல்கிறேன், அந்த மாதிரி 10 லட்சமோ 15 லட்சமோ எடுத்துகிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ அதில் இப்போ யார் எடுக்க வைக்கிறதுன்றது தான் பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு, இந்த பக்கம் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளாக இதை தான் பண்ணிட்டு இருந்தாப்புல. முத்துக்குமரன், அருண், விஷால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து சௌந்தர்யா, அதுக்கடுத்து பவித்ரா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே கழுவ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இவங்க சைடில் பண்ணிட்டு இருந்து இப்போ அதை விட்டுட்டாங்க. இப்போ உள்ள வந்தார் பார்த்தீங்களா ஃபேட்மேன், இவங்க தான் பார்த்தீங்கன்னா யாருக்கு கரெக்டாக இருக்கும், அதாவது இவங்க போட்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா ரயனை வந்து மேக்ஸிமம் என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லிட்டாப்ல. ரயனுக்கு இப்போ கொஞ்சம் திங்கிங் இருக்குது, ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினாலேக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கப்படிக்க முடியாதுன்னு ரயனுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு ரயன் வந்து சொல்லிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பொட்டியை வச்சா ரயன் போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் அவர் எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை பண்ணிட்டாரு அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ பவித்ராவுக்கும் ரயனுக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு டஃப் ஃபைட் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கும் ரயனுக்கு தான். இதில் வந்து தீபக் வருவாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா தீபக் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கு தெரியும் நம்ம கப்படி முடியாதுன்னு தெரியும். தீபக் வந்து ஓகே நம்ம ஃபினாலேல ஒரு 3rd இல்ல 2nd ஒரு 4th அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருப்போம், ஆனா கப்படிக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்றது தீபக்கும் தெரியும். தீபக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 லட்சம் அந்த மாதிரி வச்சாருன்னா எடுத்துருவாங்க. ஸோ ஒரு 10 லட்சம் 12 லட்சத்துக்குலாம் தீபக் இறங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த 10-12 லட்சத்துல யார் இறங்குவான்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்மா சொல்றேன், பவித்ரா இறங்கிடுவாங்க. ஏன்னா பவித்ராக்கு 100% தெரியும் அந்த டாப் 5லே போக முடியும். இந்த வாரம் மேக்ஸிமம் வச்சா ஓகே, இல்ல இந்த அடுத்த வாரம் தான் வைக்கிறாங்கன்னா பவித்ராவே இருக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். ஏன்னா பவித்ரா கண்டிப்பா இந்த வாரம் தூக்கிடுவாங்க, ஓட்ல அவங்க தான் லீஸ்ட் இருக்காங்க. இன்னொரு மேட்ரு, விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எனக்கு செம ஷாக் ஆயிடுச்சு, ஏன்னா இது விஷாலுக்கு ஓட்டு ஏகுறது அப்படின்ற மாதிரி நேரத்தெல்லாம் போட்டு அடிச்சாங்களே, அடிக்க என்ன ஆகுதுன்னா அவர் அழுவ வெளியே பார்த்தீங்கன்னா ஓட்டு வருது. ஸோ விஷால் எந்த அளவுக்கு அழுகுறாரோ அந்த அளவுக்கு ஓட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. விஷாலோட ஓட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னும் போது அப்போ விஷால் இன்னும் கொஞ்சம் அடிச்சா இன்னும் கொஞ்சம் ஓட்டு விழும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இது வந்து மொத்த பேர் அடிச்சதுல விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது. இதில் ஒவ்வொருத்தர் கேம் பிளான் பற்றி முத்துக்குமரன் சொல்லிட்டு இருந்தால, ஃபேட்மேன் வந்து இதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. இதில் வந்து சிவகுமார் பற்றி சொன்னார். சிவகுமார்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்காருன்னா அவர் மேலே ஒரு தப்பு வந்துருச்சு, அந்த தப்பை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு தான் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாப்பல உண்மைதான். ஏன்னா நேற்று உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை கூப்பிட்டு, முத்து நான் உன்னை அடிக்கவே இல்லை தானே, நான் வெளியே போகும்போது உன்னை ஒதுங்கி நிற்க சொன்னேன், நான் சொல்லலை, ஆனால் வெளியே எல்லாம் போட்டு அடிக்கிறானுங்கடா, உன் ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்கிறானுங்கடா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காப்ல. ஏன்னா வெளியே வந்து சிவகுமார் எல்லாரும் போட்டு அடிச்சது இந்த ஒரு ரீசனுக்கு. அதுவும் சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ரூமர்ஸை கிளப்பி விட்டானுங்க. சிவகுமார் போட்டு முத்துக்குமரனை வந்து அதாவது முத்துக்குமரன் வந்து அந்த கல்லை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா தள்ளி நிற்க சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் சிவகுமார் சொல்லிட்டாரு. சிவகுமார் முத்துக்குமரன் வந்து அவாய்ட் பண்ணார், அவர் வந்து அசிங்கப்படுத்திட்டு வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சில யூடியூபர்ஸ், கொஞ்சம் பெரிய யூடியூபர் தான், சில யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணி விட்டானுங்க. மேட்டர் என்ன தெரியாமல் இவனுங்களா வளருவானுங்க தெரியுமா, அதுதான் ஒரு விஷயம் அப்படி நடந்திருக்கு. இவனுங்களா ஒரு அசம்ஷன் வந்து இந்த மாதிரி ஒன்று அசம்ஷனாவது சொல்லணும், ஓகேங்களா, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா சிவகுமார்லாம் கிளாரிஃபை பண்ணார் நேற்று. ஸோ முத்துக்குமரன் அதை வச்சு தான் சொல்கிறாரு. இதில் சில பேர் வந்து கேம் ஆடணும், சாச்சனா இந்த மாதிரி ஆளுங்களா, ரியா இவங்கலாம் கேம் ஆடணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஆனா எப்படி ஆடணும்னு தெரியாம இருக்காங்க. ஆனா சிவகுமார் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருக்க நியாயத்தை வந்து சொல்லணும், தன்னை வந்து இங்க இருந்த தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாத்திக்கணும், கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு வந்திருக்கார் சிவகுமார். ஃபேட்மேனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எது பத்தியும் இல்ல, அவர் வந்தது வந்து பாத்தீங்கன்னா கேம் ஆடுறதுக்கு. இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு ஆடல, அவரு மத்தவங்க கேம் எப்படி டைவர்ட் பண்ணலாம்னு ஆடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி தான் யோசிக்கணும். ஒருத்தன் வந்து கேம் ஆடுறது சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல போய் விளையாடுறது கேம் இல்ல, மத்தவங்களை வந்து அனலைஸ் பண்ணணும், யார் யார் எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி உட்காந்து அனலைஸ் பண்ணணும். எனக்கு முத்துக்குமரன் பேச வச்சு பார்க்கும்போது எப்பா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கடா, மற்றவங்களும் அனலைஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் அவனை எப்படி திருப்பி அடிக்கலான்ற ஒரு இதுவே வரும். ஸோ அனலைஸ் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு அவன் ஒரு விஷயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது. அவன் எதுக்காக பண்ணுறான்றது அவனோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் கேம் அனலைஸ் பண்ணுறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்மேனும் முத்துக்குமரனும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அங்கே தான் எனக்கு தோணுது என்னன்னா, இவங்க 2 பேரும் முன்னாடியே இருந்திருந்தா, அதாவது ஃபுல்லாக டாஸ்கில் இருந்திருந்தா எப்படிப்பட்ட கிளாஷ் வந்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யார் பொட்டி எடுப்பான்னு நினைக்கிறீங்க, பொட்டியை வச்சா யார் எடுப்பான்னு நினைக்கிறீங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.